அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் ஷியான் என்றோ. இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதிக்கொண்ட 3வது 2020 சர்வதேச போட்டி குவாத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. 3-0 என்ற அடிப்படையில் தொடரையும் வென்றெடுத்திருக்கிறது. இதன் மூலமாக 529 நாட்களாக இந்தியா எந்த அணியிடம் 2020 சர்வதேச தொடர் ஒன்றை இழந்தது கிடையாது என்கின்ற பெருமையை மீண்டும் தக்க வைத்துக் கொண்டு வெற்றி வேட்டையை அப்படியே சென்று கொண்டிருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை நேற்றைய நாளில் அவர்கள்தான் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தார்கள். முதலில் துடுப்படுத்தாடும் சந்தர்ப்பத்தை நியூசிலாந்துக்கு வழங்கியிருந்தார்கள். 529 நாட்களாக இந்த சாதனை புரிவதுடன் கடந்த 2023 ஆண்டு மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக பெற்றுக்கொண்ட தோல்வி மாத்திரமே. அதற்கு பின்னதாக கடந்த 3 ஆண்டுகளாக இந்திய அணி எந்த தொடரையும் இழந்ததில்லை என்பது இங்கே சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக அவர்கள் தோல்வி கண்டது 3-2. அதன் பின்னதாக இப்போது இந்த வெற்றி தொடர் வெற்றியாக சென்று கொண்டிருப்பதன் காரணமாக எதிர்வரும் உலகக்கிண்ண போட்டியில் இந்தியா இறுதி போட்டி வரை வரும் என்பதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. நான் இப்போது சொல்லி வைத்து விடுகிறேன். யாராவது கமெண்ட்ல சொல்ல வருமானீங்கன்னா சொல்லுங்க, இந்தியா இம்முறை 2020 உலகக்கிண்ண போட்டியில் இறுதி ஆட்டத்துக்கு வருமா அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. நேற்றைய நாளில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்தியா முதலில் துடுப்படுத்தாடும் வாய்ப்பை நியூசிலாந்துக்கு வழங்கியிருந்தது. நியூசிலாந்து ஆரம்ப முதலே தடுமாற ஆரம்பித்து விட்டார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் டெவன் கொன்வேவும் ஷர்ஃபாட்டும் இணைந்து ஓட்டங்களை குவிப்பதற்கு முயற்சித்த வேளையிலே டெவன் கொன்வே முதலாவது ஓவரிலே ஆட்டமிழந்தார். ராணாவுடைய பந்து வீச்சில் பிடிகொடுத்த ஆட்டமிழந்தார் ஹர்திக் பாண்டியாவிடம். மிக சிறப்பான முதலாவது ஓவரிலே முதலாவது விக்கெட்டை எடுத்ததன் பின்னதாக நியூசிலாந்தினுடைய ஓட்டங்களை பெறுவதற்கான முனைப்பு அங்கேயே தகர்த்தப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்தியாவுடைய பந்து வீச்சு மிக சிறப்பாக நேற்றைய நாளில் இருந்தது. இந்தியாவுடைய அனைத்து பந்து வீச்சாளர்களும் மிக சிறப்பாக செய்திருந்தார்கள். ரச்சின் ரவீந்திரா 4 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். டிம் சர்ஃபெட்டும் 12 ஓட்டங்களை இழந்து ஒரு கட்டத்தில் 34 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருந்த நியூசிலாந்தினுடைய ஓட்ட எண்ணிக்கை அதிகரிப்பதற்காக கிளான் பிலிப்ஸும் மார்க் சேப்மனும் இணைந்து ஒரு சிறிய இணைப்பாட்டம் ஒன்றை புரிந்து கொண்டார்கள். 50க்கும் மேற்பட்ட இணைப்பாட்டம். இதன் மூலமாக நியூசிலாந்து வலுப்பெறும் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே சேப்மனுடைய ஆட்டமிழப்பு 86 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளிலும் தடுமாறி கொண்டிருந்தது. டெரன் மெச்சல் இந்த தொடரில் அவர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வீரர். ஒரு நாள் தொடரில் இந்தியாவுக்கு எதிராக 2 சதங்களை விளாசிய டெரன் மிச்சலால் இந்த போட்டியில் 14 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். அவர் 8 பந்துகளை சந்தித்து ஒரு 4 ஓட்டம் ஒரு 6 ஓட்டங்கள் அடங்கலாக அவர் பெற்றுக் கொடுத்தார். அதில் ஸ்ட்ரைக் ரேட் அவர் 175 இருந்தது. எனினும் அவரால் நேற்றைய தினம் பெரிய அளவு சோபிக்க முடியவில்லை. ஹர்திக் பாண்டியாவிடம் பந்துவீச்சிலே இஷான் கிஷனும் பிடி கொடுத்து ஆட்டமிழந்தார். மீண்டும் நியூசிலாந்தினுடைய அணித்தலைவர் மிச்சல் சாண்டனர் தன்னுடைய ஃபோமுக்கு திரும்பி நான் யார் என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்தாலும் அவரும் ஒரு கட்டத்தில் 17 பந்துகளில் 27 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் ஆட்டமிழந்தார். 3-4 ஓட்டங்கள் ஒரு 6 ஓட்டங்கள் அடங்கலாக அவரும் ஆட்டமிழக்க மற்ற அனைவரும் சொற்ப ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்க நியூசிலாந்து அணி 153 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி கொண்டிருந்தது. இந்தியாவினுடைய பந்துவீச்சில் மிக சிறப்பாக நேற்றைய நாளில் செய்து வருவதால் ஜஸ்பின் பும்ரா இப்போது இருக்கிற இந்த கட்டத்திலும் கூட 2020 ஃபார்மேட்டுக்கு ஏற்ற ஒரு வீரர் என்றால் இந்தியாவுக்கு இப்போதும் அவருடைய உபாதையின் இருந்தும் கூட மீண்டெழுந்தும் கூட இந்திய அணிக்காக தன்னுடைய பங்களிப்பை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் ஒரு வீரர் ஜஸ்பின் பும்ரா. 4 பந்து ஓவர்கள் பந்து வீசி 17 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். 4.25 மிக குறைந்த எக்கானமிக்குடன் பந்து வீசிக் கொண்டிருந்தார். ரவி பிஷ்ணோய் நேற்றைய நாளில் மிக நீண்ட இடைவெளிக்கு பின் இந்திய அணியில் இணைந்து கொண்டார். அவர் சுழல் பந்து வீச்சாளர் 18 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். பெரிதும் குல்தீப் யாதவ் நேற்றைய நாளில் எந்தவித விக்கெட்டும் கைப்பற்றவில்லை. சிவப்துவுக்கும் விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை. ஹர்திக் ராணாவுக்கு 1 விக்கெட், 4 ஓவர்கள் பந்து வீசி 35 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். ஹர்திக் பாண்டியா 3 ஓவர்கள் பந்து வீசி 23 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். நேற்றைய நாளில் வருண் சக்கரவர்த்திக்கு ஓய்வு வழங்கப்பட்டிருந்தது. அவருக்கு பதிலாக ரவி பிஷ்ணோயை பயன்படுத்திக் கொண்டது இந்தியா. சஞ்சு சாம்சன் முதலாவது பந்திலே ஆட்டமிழந்தார். மெட் ஹரியினுடைய பந்து வீச்சில் மிக மோசமாக போல்டு முறையில் ஆட்டமிழந்திருந்தார். அதற்கு பின்னதாக அபிஷேக் சர்மாவும் இஷான் கிஷனும் தங்களுடைய அரைச்சத இணைப்பாட்டம் ஒன்றை புரிந்து கொண்டார்கள். 3.2 ஓவர்கள் நிறைவில் 2வது விக்கெட்டாக விழுந்து கொண்டார். இஷான் கிஷன் 28 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். 13 பந்துகளில் 3-4 ஓட்டங்கள் 2-6 ஓட்டங்களாக மிக சிறப்பான ஸ்ட்ரைக் ரேட்டுடன் ஆடிக்கொண்டிருந்த வேளையிலே இஷோதினுடைய பந்து வீச்சில் சாப்மனுடன் பிடி கொடுத்து ஆட்டமிழந்திருப்பார். இதன் பின்னதாக இந்தியாவுடைய ஆதிக்கம் மிக சிறப்பாக இருந்தது. அபிஷேக் சர்மாவும் அணித்தலைவர் சூரியகுமார் யாதவ் இணைந்து 100 ஓட்ட இணைப்பாட்டம் ஒன்றை புரிந்து கொண்டார்கள். நேற்றைய 101 ஓட்ட இணைப்பாட்டத்தை பெற்றுக் கொண்டார்கள். இதில் நேற்றைய நாளில் அபிஷேக் சர்மா ஒரு சாதனை படைத்திருந்தார். 14 பந்துகளில் அரைச்சதம் கடந்திருக்கிறார். இந்தியாவை பொறுத்தவரை 2020 சர்வதேச போட்டியில் இந்திய வீரர் ஒருவர் பெற்றுக்கொண்ட மிக குறைந்த பந்தில் பெற்றுக்கொண்ட அரைச்சதம் இந்த 2வது அரைச்சதத்தை நேற்றைய நாளில் அபிஷேக் சர்மா பதிவு செய்து கொண்டார். இதற்கு முன்னதாக யுவராஜ் சிங் 2007 ஆண்டு உலகின் 2020 சர்வதேச போட்டி ஒன்றிலே அவர் பெற்றுக்கொண்டதுதான் இதுவரை சாதனையாக இருக்கிறது. அவர் 12 பந்துகளில் 50 ஓட்டங்களை கடந்திருக்கிறார். அதில் மிக முக்கியமாக
கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் யுவராஜ் சிங் இப்போ கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக 19 ஆண்டுகளாக அந்த சாதனை இதுவரை யாரும் முறியடிக்கவில்லை. எதிர்காலத்தில் அபிஷேக் சர்மாவுக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய துடுப்பாட்டம் மிக சிறப்பாக இருக்கிறது. 340 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் நேற்றைய நாளில் 68 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் என்பது இங்கே கவனிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சூரியகுமார் யாதவ் வழமை போல மீண்டும் அணிக்கு திரும்பி அவருடைய ஃபோம் வந்ததன் பின்னதாக மிக சிறப்பாக செய்திருந்தார். 26 பந்துகளில் 57, 4-6 ஓட்டங்கள், 3-6 ஓட்டங்களாக மிக சிறப்பாக செய்திருந்தார் நேற்றைய நாளில். ஒரு கட்டத்தில் இந்திய அணி 10 ஓவர்கள் நிறைவில் தேநீர் இடைவெளிக்கு முன்னதாகவே வெற்றி அடைந்திருந்தது. 155 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது, 2 விக்கெட்டுகளை இழந்து. இதன் மூலமாக 3-0 என்ற அடிப்படையில் இந்தியா தொடரை கைப்பற்றி இருக்கிறது. நியூசிலாந்து அணியினுடைய அனைத்து பந்து வீச்சாளர்களுக்கும் மிக மோசமான ஒரு பந்து வீச்சை நேற்றைய நாளில் வீசியிருந்தார்கள். கடந்த போட்டியில் மிக சிறப்பாக வீசிய டஃபி இந்த போட்டியில் மிக மோசமாக ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். ஏனதான் நியூசிலாந்து அணியுடைய பந்து வீச்சாளர்கள் அனைவரும் வீசினாலும் எல்லா ஓவர்களுக்கும் 10க்கும் மேற்பட்ட ஓட்டங்கள் பெறப்பட்டன. நியூசிலாந்து இறுதியில் தோற்று போயிருந்தது. 60 பந்துகள் மீதம் இருக்க 8 விக்கெட்டுகளால் இந்தியா மிகப்பெரிய வெற்றி ஒன்றை பதிவு செய்திருக்கிறது. போட்டியான 4வது போட்டி எதிர்வரும் புதன்கிழமை 28ஆம் தேதி நடைபெற காத்திருக்கிறது. சூரியகுமாருக்கும் நேற்றைய நாளில் ஒரு பெருமை வந்து சேர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 40 போட்டிகள் பின்னதாக இந்தியாவுடைய தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற அணித்தலைவர் அப்படிங்கிற ரோஹித் சர்மாவுடைய சாதனை நேற்றைய நாளில் அவர் முறையடித்தார். 32 வெற்றிகளை அவர் பெற்றிருக்கிறார் இதுவரை. இதன் மூலமாக இந்தியாவுடைய மிக சிறந்த அணித்தலைவர்கள் அவரும் ஒரு 2020 அணித்தலைவராக மாறியிருக்கிறார். இந்திய அணியை பொறுத்தவரை உலகக்கிண்ண 2020 போட்டிகள் ஆரம்பிக்க இன்னும் 2 வாரங்களே இருக்கின்ற நிலையில் இப்போது இந்தியாவினுடைய அனைத்து வீரர்களும் ஃபோமுக்கு வந்திருப்பது மிக சிறப்பான விஷயம். காரணம், உலகக்கிண்ண போட்டியில் இந்தியா நிச்சயம் இறுதிப் போட்டி வரை வரும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே நான் நம்புகிறேன். அதே மாதிரி 2020 போட்டியில் உலகக்கிண்ண போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு வரும் அப்படிங்கிறதுல எத்தனை பேர் கமெண்ட்ல சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்க. என்னுடைய காணொலிகள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.